பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹுரிம கைரஹா ஃபகத் ஹுரிம, யார் ரமதானுடைய பாக்கியத்தை இழந்து விட்டாரோ அவர் எல்லா பாக்கியத்தையும் இழந்தவர். ரமதானுடைய பாக்கியத்தை இழந்தவர் எல்லா பாக்கியத்தையும் இழந்தவர். பாருங்க, ரமதான்ல ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்து நன்மை, ரமதான்ல ஒரு நஃபில் வணக்கம் ஒரு ஃபர்துடைய நன்மை, ரமதான்ல ஒரு உம்ரா செஞ்சா ஹஜ்ஜுடைய நன்மை, எல்லாமே ரமதானுடைய மாதத்தில் பல மடங்காக ஆக்கப்படுது. இப்படியான ஒரு அழகான இந்த ரமதானுடைய இந்த நோன்பை தயவு செய்து பாலாக்கி விட வேண்டாம். ரமதான்ல எல்லாரும் நோன்பு வைக்கணும். ரமதான்ல நான் சொன்னது போல வெறும் நோன்பு வெறும் தராவிஹ் மட்டும் அல்ல. ரமதானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் பரிந்துரை செய்கிற அமல்கள் நிறைய இருக்கு. நிறைய அமல் பரிந்துரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரிந்துரை செய்யக்கூடிய அமல்களில் குர்ஆனை விட சிறந்த அமல் எதுவுமே கிடையாது. குர்ஆனை விட சிறந்த அமல் எதுவுமே இல்லை. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நபிமார்களுடைய பரிந்துரையை விட மலக்குமார்களுடைய பரிந்துரையை விட குர்ஆனுடைய பரிந்துரை தான் சிறந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ ரமதானுடைய மாதத்திலையும் குர்ஆனை எடுத்து பார்க்கலன்னா எவ்வளோ பெரிய கைசேதம். மற்ற காலங்களிலும் குர்ஆனுடைய தொடர்பு இல்லை, ரமதானிலும் குர்ஆனுடைய தொடர்பு இல்லை. ரமதானிலாவது குர்ஆன் ஓதுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை ஜுது ஓதுறீங்களோ அத்தனை ஹத்தும் முடியும். ஒரு ஜுது ஓதுனா ஒரு குர்ஆன், 2 ஜுது ஓதுனா 2 குர்ஆன், 3 ஜுது ஓதுனா 3 குர்ஆன். ஒரு நாளைக்கு எத்தனை ஜுது ஓதுறீங்களோ ஒரு மாசத்துல அத்தனை ஹத்தும் முடியும். 5 ஜுது ஓதுனா மாசம் 5 ஹத்தும் முடியும். அதனால ரமதானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். இந்த